தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் 1 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி வைத்திருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு விளக்கமளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1 கோடி ரூபாய் மின்கட்டணம் பாக்கி வைத்திருப்பதாகவும், பணத்தை பற்றி கவலைப்படாமல் சித்திரை திருவிழா ஏற்பாடுகளை சிறப்பாக நடத்தலாம் என்று அமைச்சர் KN நேரு தற்போது சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது பதிலாக வழங்கியிருக்கிறார். மதுரையில சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும், அந்த கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே சித்திரை திருவிழாவுக்கு மின்சாரம் வழங்க முடியும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அமைச்சருக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வியை அவர் வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, சித்திரை திருவிழாவுக்கான முழு ஏற்பாடுகளையும் மதுரை மாநகராட்சி நிர்வாகமே செய்ய வேண்டும் எனவும், பணத்தை பற்றி கவலைப்படாமல் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மின்கட்டண பாக்கி 1 கோடி ரூபாய் பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த சித்திரை திருவிழாவுக்கும் அதுக்கும் எந்தவித தொடர்பு இல்லை, சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த சித்திரை திருவிழா முடிவடைந்த பிறகு அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய கட்டண பாக்கி தொடர்பாக பேசி ஒரு தீர்வு காணப்படும் என்றும் அவர் சட்டப்பேரவையில RB உதயகுமாருக்கு பதிலாகவே வழங்கியிருக்கின்றார். ரிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.